அவ கரெக்டா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. நீ வாயை மூடிக்கிட்டு அமைதியா இரு. ஓ ஓகே ஓகே. குட் மார்னிங் சித்தப்போ. ஹாய் ஹாசு. ஆமா இன்னைக்கு என்ன குட் மார்னிங் எல்லாம் பலமா இருக்குது? அம்மா நைட் ஒரு மாதிரியா இருந்தீங்களே, இப்ப நார்மல் ஆயிட்டீங்களா? என்ன உளர்ற? நைட்டு ஒரு மாதிரியா இருந்தேனா? நான் அதுக்கு சித்தப்போ உளற போறேன். நைட் நீங்க தான் என்ன சுற்றாதீங்க என்ன சுற்றாதீங்க என்ன சுற்றாதீங்கன்னு சத்தம் போட்டு எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அத மறந்துட்டீங்களா நீங்க? அது ஒண்ணு இல்ல ஹாசு, ஏதோ கெட்ட கனவு. அதையே இப்ப ஞாபகப்படுத்துற? பிச்சு புடுமிச்சு இல்ல, ஆள் மனசுல பதிஞ்சு போயிருக்கிற எண்ணங்கள் தான் கனவா வரும்னு சொல்லுவாங்க. ஆமா உங்களுக்கு ஏன் சுட்டு கொள்ற மாதிரி கனவு வந்தது? உங்க மனசுல அப்படி ஏதாவது பயம் இருக்கா? பயமா? அது எங்க பரம்பரைக்கே கிடையாது. என்ன மாதாஜி? இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாரு. ஆக வேண்டிய வேலைய பாரு. பசிக்குது, முதல்ல டிஃபனை கொடு. பசிக்குதா? அப்ப உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். தட்ட கையில கொடுத்துரு. சீக்கிரம் வைக்கிறேன் வைக்கிறேன். எவ்வளவு நேரம்? என்ன அது? என்ன மாதாஜி களி? ஏன் இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, சாப்பிடுங்க. என்னது இது? களி? நான் தான் பண்ணேன். இப்பவே சாப்பிட்டு பிராக்டிஸ் பண்ணாதானே அப்புறம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்குமா? மாதாஜி அவ என்ன சொல்றா மாதாஜி? என்ன துர்கா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அது ஒண்ணும் இல்லங்க, வெயில் ரொம்ப அடிக்குதுல, இந்த மாதிரி டைம்ல களி சாப்பிட்டா உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். ஆமா சூர்யா, துர்கா சொன்ன மாதிரி இந்த வெயிலுக்கு களி கம்பங்கூழ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. என்ன உள்ள தள்ளிட்டல்ல? டாடி டாடி என்ன டாடி இப்படி ஆயிடுச்சு? டேய் சீக்கிரம் என்ன வெளிய எடுக்க பாருங்கடா. ஐயா இப்ப போயிடலாங்க ஐயா. டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருப்ப. அவரை இப்ப ரிலீஸ் பண்ண போறியா இல்லையா? டேய் இந்த ஸ்டேஷனுக்கு வந்து மிரட்டற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. மினிஸ்டரா இருக்கிற உங்க அப்பனுக்கே இந்த நிலைமைனா ஓ நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சு பாத்தியா? மேடம் என்ன மிரட்டி பாக்குறீங்களா? இப்ப மினிஸ்டரை ரிலீஸ் பண்ண போறீங்களா இல்லையா? ஹலோ, அவரை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வைக்க வேண்டியது என்னோட நோக்கம் இல்ல. லேடி கான்ஸ்டபிள் அவர் அடிச்சது தப்பு, அதுக்காக மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, நான் ரிலீஸ் பண்றேன். அப்படி மன்னிப்பு கேட்கல ஜாமீன்ல கூட விட மாட்டேன். எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல போய் நிறுத்திடுவேன். மன்னிப்பு கேக்குறதா? மன்னிப்பு கேக்குறதா அங்கேயே கேட்டிருப்பனே. என்னால மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. அப்ப நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க. எங்க அப்பாவோட பவர் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. எங்க அப்பாவை வெளிய விட போறியா இல்லையா? ஏய் என்ன உங்க அப்பனுக்கு துணையா நீயும் உள்ள இருக்கணுமா? தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். வக்கீல் என்னத்த பேச போற? என்ன மன்னிப்பு கேட்க சொல்ல போறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதான் அவரே சொல்லிட்டார்ல, கிளம்புங்க. சார் 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 ஒரு நிமிஷம் சார், கிளம்புங்க. சார் யார் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்? சார் ஐ அம் இன்ஸ்பெக்டர் துர்கா. நீங்க தான் இன்ஸ்பெக்டரா? ஆமா சார். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களால மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலைய போகுது. சார்
அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். மினிஸ்டர் அவரோட செருப்ப எங்க லேடி கான்ஸ்டபிள் எடுத்துட்டு வர சொன்னாரு. அவங்க முடியாதுன்னு சொன்னதுக்கு பப்ளிக்ல வச்சு அவங்கள அடிச்சிட்டாரு. மன்னிப்பு கேட்க சொன்னதுக்கு முடியாது அப்படின்னு சொல்றாரு சார். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல மினிஸ்டர் ரிலீஸ் பண்ணுங்க. சார், உங்க ஹையர் ஆபீசர் நான் சொல்றேன். மினிஸ்டர் ரிலீஸ் பண்ணுங்க. போய் ரிலீஸ் பண்ணுங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆனா நீங்க நினைக்கிறபடி உங்க பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ள அமையணும்னா குறைஞ்சது 20 பவுனாவது பொண்ணுமா. இப்ப நகை விக்கிற விலைக்கு 20 பவுன் நகைய நான் எப்படி என்னால போட முடியாது தரகரே. என்னம்மா இப்படி சொல்றீங்க? உங்க 2வது பொண்ணு இன்ஸ்பெக்டரா இருக்கு. அதுவும் இல்லாம பணக்கார வீட்டுக்கு மருமகளா இருக்கு. உங்க மாப்பிள்ளைக்கு 20 சவரன்லாம் பாக்கெட் மணி மாதிரிதானமா. அவர்கிட்ட கேட்டா உதவி பண்ண மாட்டாரா? மாப்பிள்ளை ஏற்கனவே என் பொண்ணு மேலையும் என் குடும்பத்து மேலையும் கோவத்துல இருக்காரு. அது மட்டும் இல்ல, துர்காவுக்காக நான் எதுவுமே பண்ணல. இந்த நிலைமையில இன்னொரு பொண்ணு கல்யாணத்துக்காக அவர்கிட்ட போய் நிக்கிறது நல்லா இருக்காது. என் பொண்ணு துர்கா அந்த வீட்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. எனக்கு அது போதும். மாப்பிள்ளை வீட்ல இருந்து எங்களுக்கு எந்த உதவியும் வேணாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன். அதுக்கு ஏத்த மாதிரி என் பொண்ணுக்கு நல்ல வரனா பாருங்களேன். சரிங்கம்மா. பொண்ணுக்கு செவ்வாய் தோசை வேற இருக்கு. அவ்வளவு சீக்கிரத்துல மாப்பிள்ள அமையாது. அப்படியே அமைஞ்சாலும் கண்டிப்பா நகை கேட்காம இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்காக நான் பாக்குறேன். நல்லது தரகரே. சிரமம் பார்க்காம கொஞ்சம் பாருங்களேன். சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன்.